அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் 27ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த டிசம்பர் 27ல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருகம்பாக்கம் அரங்கநாதன் அவர்களுடைய பிறந்த தினம். 1931ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. யாருன்னு நீங்கள் யோசிக்கலாம். இன்றைய இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1965ஆம் ஆண்டு இந்தி மட்டுமே ஆட்சி மொழிங்கிற சட்டத்தை நடுவண் அரசு கொண்டு வரதற்கு முயற்சி செய்ததுங்க. அப்போ பல கட்ட போராட்டங்கள் தமிழ்நாட்டில் எழுந்தது. இவர் அதற்கு எதிராக பல மாணவர்களை எல்லாம் திரட்டி அது நிறைய போராட்டங்களை இவர் மேற்கொண்டாருங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜனவரி மாதம் ஒரு 26ஆம் தேதிக்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்னாடி அவருடைய நண்பர் கோடம்பாக்கம் சிவலிங்கம் அவர்கள் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக தீக்குளித்து உயிரிழந்தாருங்க. அதை இவர் நேரில் சென்று பார்க்குறாருங்க. அதிலிருந்து அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த 2 நாள் கழித்து விருகம்பாக்கமுடைய நேஷனல் தியேட்டருக்கு அருகில் இருந்த ஒரு மாமரத்துக்கு கீழே இவர் தீக்குளித்து தன்னுடைய இன்னுயிரை விட்டு விடுகிறாருங்க. அப்போ இவருடைய அந்த தியாக இதற்காகவே பார்த்திங்கன்னா அரசு இவருடைய பெயரை நம்ம விருகம்பாக்கம் சில சாலைகளுக்கு எல்லாமே வைத்திருக்குதுங்க. இப்படி புகழ்பெற்ற நம்முடைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு மாபெரும் போராளி விருகம்பாக்கம் அரங்கநாதன் அவர்களுடைய பிறந்த தினம் தான் இந்த டிசம்பர் 27ஆம் நாள். அதன் பிறகு இந்த டிசம்பர் 27ல் என்ன அப்படின்னா, சீனு மோகன் அவர்களுடைய நினைவு தினங்க. சீனு மோகன் அப்படின்னா யார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நிறைய கதாபாத்திரங்களில் இவர் நடித்திருக்கிறார். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் கிரேசி கிரியேஷன்ஸ் அவங்களுடைய நாடகத்தில் நிறைய மேடை நாடகங்களில் நடித்திருக்கிறார். அதில் குறிப்பாக சீனுங்கிற கேரக்டரில் இவர் நிறைய நடிப்பாருங்க. இவருடைய இயற்பெயர் மோகன். அந்த கேரக்டரில் அதிகமாக நடிக்கிறதுனாலேயே இவருக்கு சீனு மோகன் அப்படின்னு சொல்லி அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டாருங்க. இவர் ஆரம்ப காலத்தில் 1980ஆம் ஆண்டுக்கு மேலே வருஷம் 16 படத்தில் தான் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை அவர் நடிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு தளபதி போன்ற பல படங்களில் அவர் நடித்திருக்கிறார். இறுதியாக பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா இவருடைய இறைவி படம், ஆண்டவன் கட்டளை போன்ற படங்களில் இவர் சில கதாபாத்திரம் பேசப்பட்டது. வடசென்னை படத்தில் இவர் நடித்த கதாபாத்திரங்கள் பேசப்பட்டதுங்க. இப்படி புகழ்பெற்ற ஒரு மேடை நடிகராக இருந்து திரைத்துறைக்கு வந்த நம்முடைய சீனு மோகன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் 27ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.